குருநாதருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம குருநாதருக்கான ஹதரத்துக்கு அவர்களுக்கான அறக்கட்டளையுடைய முதல் ஆலோசனை கூட்டம் நடக்குது. இது ஹசரத் அவர்கள் மறைந்து 22 ஆண்டுகளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் சரியாக நமக்கு இது நம்முடைய எல்லாமே ஹஜரத்துடைய பிள்ளைகள் தான். நம்ம அனைவரும் நம்ம எல்லாமே ஹஜரத்துக்கு நம்ம நல்ல ஒரு மாணவர்களாக இருந்தாலும் நம் பிள்ளைகளுக்கான நம்ம ஒரு கடமை ஹஜரத்துடைய ஐடியாலஜியையும் ஹஜரத்து நினைச்சதையும் கொண்டு போய் காலமும் சேர்க்கறதுக்காக நம்ம நூர்லாசன் அவர்கள் இந்த ஃபவுண்டேஷன்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி பண்ணாரு. அதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு பொறுப்புதாரர்களாக நம்ம இருக்கோம். இதில் இந்த அறக்கட்டளை நம்மளுடைய எந்த அளவு செயல்படுறோமோ அதை பொறுத்து தான் இந்த அறக்கட்டளை நமக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நம்ம எல்லாமே ஹஜரத்துடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் பொறுப்புடன், ஏன்னா நமக்கு கிடைச்சிக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. இதை நம்ம திறன்பட செயல்பட்டு நம்ம ஹஜரத்துக்கு ஏன்னா ஹஜரத் என்ன நினைக்கிறாங்களோ அது இந்த நம்மளுடைய மூலமா கண்டிப்பா ஹஜரத் அவர்கள் அடுத்த காலம் கடந்து கியாமத்து நாள் இன்றும் இது கண்டிப்பாக நடக்க போகுது. பிறகு ஞானிகளுக்கு மரணம் கிடையாது. உடலால அவங்க மறைஞ்சிடுவாங்க. ஒரு கட்டத்துல எல்லாருடைய விருப்பப்படி இறைவனை ஆட்டப்படி அவங்க உடலால மறைஞ்சிடுவாங்கன்னு தவிர அவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமே இப்ப நூறுல அவருக்கு அவர் ஒரு அற்புதத்தை அவருக்காக பேசுறாங்க. அதற்கு நம்ம அவர்களோட அப்பாச்சான மறைவுதான் அவரே அறிவுரையை கண்ட சொல்லியிருப்பாரு. அதனால இதனால ஒரு ஞானி இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஞானியாக ஒரு வாழ்ந்தார் என்றால் அவர் உலக முடியான வரைக்கும் அப்படியே தான் இருந்து கொண்டிருப்பார். எனக்கு வழிகாட்டி கொண்டே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அதுடைய ஆசைகள்ல ஒண்ணு எனக்கு நான் புரியுது. ஒண்ணு மெட்ராஸ் மாதிரி உள்ள சிட்டிகள்ல அவங்க நாகூர் மாதிரி ஒரு சின்ன ஊர்லயே இந்த பேச்சுக்கள் எல்லாம் போய் முடங்கிடாம சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல போய் அது விரிவா பரப்பப்படணும் அப்படிங்கிறது அது நாம விருப்பங்கள்ல ஒண்ணுங்கிறது நான் அவங்க பேசுறது நேரில் அவங்ககிட்ட புரிஞ்சுக்கிறேன். அந்த கனவை நனவாக்கும் சின்ன முயற்சிகள்ல தான் நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகரத்தில் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா அது சீப்பான விஷயம் முடியாது, அப்படியே அடிச்சு கொட்டவும் முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஆல்பா தியானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்து புத்தகமா எழுதியிருக்கேன். நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்புறம் நான் சென்னையில 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆல்பா தியானத்தை குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில நடத்திட்டு வந்தேன். இப்போ எனக்கே அந்த 7 இடத்துலயே ஆல்பா தியானம் கற்றுக்கிறதுக்கு ஒரு 10,000 பேராக இருப்பாங்க. அதனால அவருடைய கனவுகள் நனவாரத்துக்கு என்ன சின்ன அளவுல நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ வயசாயிடுச்சு, உடம்பு கலந்து போச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நாம நூறு வாசல் மூலமாக ஒரு புதிய உருவாக்கி நமக்குலாம் கொடுத்துருக்காங்க. அவர் நாம என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ நானும் பிரவர்த்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அவர் அதுக்கெல்லாம் அந்த செயல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய முயற்சிக்கு எல்லாரும் நம்முடைய ஆதரவை விளைவிக்க வேண்டும். அவர்களுடைய அற்புதங்களுக்கு முடியே கிடையாது. இந்த அற்புதங்களை அனுபவிச்சோட நாங்கள் இருக்கோம். 100 இருக்காரு, தெரிஞ்சு கூட இருக்காரு. நிறைய மாணவர் தான். அவர் ஒரு தரம் மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து முதுகு சந்தில் அடிபட்டு அவருக்கு வீட்டில் போய் நான் பார்க்கும்போது பேக்லாம் போட்டு தண்ணி பேக்லாம் போட்டு போங்க மேலே வச்சு ஒரு மாதிரி இருந்தார். டாக்டர் வெளியே பல சொல்லாமல் இருக்கார். இருந்தார். இப்போ அரசுமாவா சொன்ன சின்ன பயிற்சி மட்டும் இருந்தால் அதையும் சேர்த்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டே இருந்தால் அவர் ரொம்ப சின்சியராகும். நாங்கள் வீட்டில் மரியாதை யோகம் அவர் அந்த பயிற்சியை அந்த நிலையோடு செஞ்சுட்டு இருக்காரு. 6 மாதம் ஒரு வருஷம் டாக்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே மாதம் சைக்கிள்லேயே சைக்கிள் ஓடிட்டு நேரம் வீட்டுக்கு குணமாயிடுச்சு சார் அப்படின்னு
அவர் என்கிட்ட சொன்னாரு. அதனால போஸ்ட் பார்த்துட்டு அது வழியா சரி நம்ம செய்யலாமே அப்படின்ட்டு வந்தேன். நூறுலையே எனக்கு வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. நீங்க செய்யுங்க, அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன், தினமும் அது போடுங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த அனுமதி கொடுத்தாங்க. அதான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். இதுல எனக்கு மேல போக போக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பயிற்சி இந்த அந்த சிஷ்யர்கள் இந்த அவங்களுடைய சிஷ்ய அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவங்க கொடுத்த இன்டர்வியூ மூலியம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் பத்திய வந்து அந்த எல்லாமே வந்து அவர் அந்த இன்டர்வியூ மூலம் தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் அது அவருடைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறப்பதான் ஓ இந்த மாதிரியான மகள்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எனக்கு வந்து ஒரு வியப்புல ஆழ்த்துச்சு.